காது கேட்கும் திறனை இயற்கையாகவே அவன் எப்படி அடைந்தான், தன்னுடைய நம்பிக்கை, ஆர்வம் இதனால் எப்படி அவன் அடைஞ்சான் அப்படின்றதையும் இந்த பகுதியில பார்க்கலாம். செல்வத்தை நோக்கிய முதல் படியில இந்த நம்பிக்கை, தணியாத ஆர்வம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு படியா போயிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையிலயும் வெற்றி பெறுவோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாக அந்த புத்தகத்தில் வந்து செல்வத்தை நோக்கிய முதல் அடி அப்படின்ற அந்த அத்தியாயத்தில் அது வந்து முதல் பாகமாக போட்டிருந்தா கொஞ்சம் பெருசாக இருந்தனால இப்போ அதனுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். இப்போ கேட்கலாம். ஆர்வம் இயற்கையே வெல்லும் சக்தி கொண்டது. இந்த அத்தியாயத்தின் உச்சகட்டமாக எனக்கு மிகவும் நன்கு பழக்கமான ஆனால் வித்தியாசமானதொரு ஆசாமியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். 24 வருடங்களுக்கு முன்பு அவன் பிறந்த சில நிமிடங்களில் அவனை பார்த்தேன். காதுகள் இல்லாமல் அவன் பிறந்தான். டாக்டரின் கருத்தை கேட்ட போதும் ஆம், அவன் வாழ்நாள் முழுவதும் காது